பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டம் தொடங்கியது. 15 அமர்வுகள் நடைபெறும் கூட்டத்தில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அரசு திட்டம். டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில் சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் தொடரும் கனமழை. சென்னையில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படாததால் மாணவர்கள் ஏமாற்றம். சிவகங்கை பேருந்துகள் விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிப்பு. அதிமுகவின் கொங்கு மண்டல தளபதிகளை கொத்தாக தூக்கும் தாவேக. செங்கோட்டையனுக்கு விஜய் புதிய அசைன்மெண்ட். தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியது. சவரனுக்கு 750 ரூபாய் உயர்ந்து கிராம் 12,000 ரூபாயை தாண்டியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். வலுவிழந்த டிட்வா புயல் சென்னையில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான புயல் தற்போது வலுவிழந்துள்ளது. எனினும் அதன் தாக்கம் காரணமாக சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் இன்று காலையில் இருந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கியதால் மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதேவேளையில் தமிழகத்திற்கு நிதி மறுப்பு உள்ளிட்ட விவரங்களை எழுப்ப திமுகவும் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத உயர்வு, 100 நாள் வேலை நிதி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை விவாதிக்க திமுக சார்பில் TR பாலு நோட்டீஸ் கொடுத்துள்ளார். மேலும் SIR பணிகள் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் MP மாணிக் தாகூர் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். காரைக்குடி அருகே நேரிட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர்களது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். காரைக்குடி அருகே அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தாரை அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சிவசங்கர் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி நலம் விசாரித்தனர். இந்த கோர விபத்து குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது வரை 3865 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மேலும் 8119 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8000 ஏக்கர் பரப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1557 கோயில்களுக்கு உபயதாரர்கள் நிதி உதவி அளித்துள்ளதாகவும் அதன் மூலம் திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செங்கோட்டையனை தொடர்ந்து கொங்கு மண்டல தளபதிகளை அதிமுகவில் இருந்து தூக்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அதிமுகவில் இன்று மேலும் பலரை சேர்க்க அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட அதிமுகவின் கொங்கு மண்டல தளபதிகளை தூக்க செங்கோட்டையனுக்கு விஜய் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு சவரன் தங்கம் 760 ரூபாய் உயர்ந்து 96,580 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 12,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.